ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு கிஃபா விலாக்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதை ஒரு குக்கரில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 4-5 மிளகையும் சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது கீரை நல்லா வெந்த பிறகு அதை வடிகட்டிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி ஆயில் இட்டுக்கோங்க. ஆயில் இட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 2 காய்ந்த மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கீரையும் இதோடு சேர்த்துக்கிறணும். முருங்கைக்கீரையும் இதோடு சேர்த்து நல்லா வதங்கணும். வெங்காயம், கீரை எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இதோட 1 கப்பு அரிசி களைஞ்ச தண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கீரை, வெங்காயம் எல்லாம் நல்லா வேகணும். ஏற்கனவே கீரை வெந்து தான் இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு கைப்பிடி தேங்காய் பூ, ஒரு அரை மூடி தேங்காய் அதையும் இதோட சேர்த்து நல்லா நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதங்கணும். கீரை, தேங்காய் பூ, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவு மாசித்தூள் சேர்த்துக்கோங்க. இது தேவைப்பட்டால் சேர்க்கலாம். எங்கள் ஊரில் இதெல்லாம் நாங்கள் பொரியலுக்கு சேர்ப்போம். மாசித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகிரும். பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீரைப்பொடி. கீரைப்பொடினா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஜீரகம், பெருஞ்சீரகம், வத்தல் 3ஐயும் வறுத்து பொடி பண்ணி அது திரித்து வச்சுப்பாங்க. அதுதான் கீரைப்பொடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இதை நாங்கள் எல்லா பொரியலுக்கும் சேர்ப்போம். அதை தான் நான் இதோட சேர்த்துருக்குறேன். இதோட உப்பு மசாலா போட்டு வேக வச்சுருந்தா ப்ரானையும் இதோட சேர்த்துக்கோங்க. இன்னுமே இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.